Hello students, welcome to Kalvi Code. In the video, 11th standard maths, chapter 10, differential calculus, exercise 10.2 solve பண்ணலாமா? அதில் third sum solve பண்ணலாம். So first question என்ன கொடுத்திருக்காங்க? Find the derivatives of the following functions with respect to corresponding independent variable. கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணுமா? சரிங்களா? with respect to the corresponding independent variable. Suppose இங்க x sin x இருக்கா, நம்ம என்ன பண்ணணும்? x ஓட differentiation கண்டுபிடிக்கணும் with respect to x. sin x ஓட differentiation கண்டுபிடிக்கணும் with respect to x. so இந்த வேரியபிளை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தனியா இருக்கு இல்லையா? so இந்த வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? நம்ம நார்மலாக என்ன பண்ண முடியாது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, ஓகேவா? எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது சைன் எக்ஸ் இருக்கு, ஸோ இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு, புக்ல கொடுத்துருக்காங்க. u v whole dash is equal to u v dash plus v u dash. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம யூன்னு எடுக்கணும், இதை வின்னு எடுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? நம்ம f of x என்ன ஆகும்? f dash of x ஆயிடுமா? equal to uv dash. uv அதாவது uv v dash பண்ண போறோம் அப்படின்னா எப்படி எழுதணும்? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் u எழுதிடணும். u என்ன இருக்கு? x இருக்கு, அதை அப்படியே எழுதிடணும். v dash, v dashனா இங்க vன்றது sin x-ஆ? ஸோ sin x into dx. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? cos x வருமா? ஸோ cos x. அடுத்தது பிளஸ் பிளஸ் v, v அப்படியே எழுதணும். v என்னது? sin x-ஆ? sin x. அடுத்தது u dash, uன்றது x. இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x-ஐ x-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நமக்கு என்ன வரும்? 1 வரும். into 1 x cos x plus 1 into sin x sin x. Next fourth sum, y equal to cos x minus 2 into tan x. ஓகேவா? இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், என்ன பண்ணணும்? dy by dx. இங்க x x இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? y இருக்கிறதுனால நம்ம y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா y டேர்ம் இங்க கிடையாது, x தான் இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? இந்த வேரியபிளையும் நம்ம x-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அதனாலதான் dy by dx-ன்னு எழுதணும். ஈக்குவல் டு, இப்போ இது வந்து மைனஸ்ல தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், தனித்தனியா நம்ம என்ன பண்ணிடலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஃபார்முலா? cos x into dx minus sin x-ஆ? so minus sin x minus இங்க 2ன்றது கான்ஸ்டன்டா, அதனால என்ன பண்ணும்? அப்படியே போட்டுடணும். சரிங்களா? இங்க சப்போஸ் நம்பர் இல்லாம எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? தேர்ட் சம் போட்டோம்ல uv dash ஃபார்முலா, அதுலதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? இங்க கான்ஸ்டன்ட் வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நம்பரு இன்டூ tan xன்னு ஒரு ஃபங்க்ஷனு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிட்டு tan x மட்டும் என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் x. ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் நீங்க படிச்சுக்கணும். ஓகே, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் x-ஆ? minus sin x minus 2 into secant square x.